ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி. இறால் 1 கப், சின்ன வெங்காயம் 100 கிராம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். முதல்ல நம்ம மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பூண்டு இஞ்சி சேர்த்து வதக்கலாம். கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குவோம். வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான அப்புறம் 4 லவங்கம், ஒரு பட்டை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம இறால் ஆட் பண்ணி வதக்கலாம். ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா அரைச்சி பாருங்க. இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுவோம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ லைட்டாக கிளறிட்டு நம்ம இதை 10 நிமிஷம் இது வேகணும். மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு அவ்வளோதான், இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுவோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.